நீ காலேஜ் வரப்ப நாங்க போக மாட்டோம்டா காலேஜுக்கு. சக்தி அடிக்காதீங்க. ஸ்டூடெண்ட்ஸ் அடிக்காதியா. சக்தி போலீஸ் அடிக்காதியா. சக்தி என்னடா ஆச்சு? கவலைப்படாத சக்தி. அடிக்காதயா. காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸா இருக்காங்க. யார் காலேஜ் போலையா? அதான்யா அந்த காலேஜ் போன கொலை பண்ணிட்டான்ல, அந்த கேஸ் இன்னைக்கு கோர்ட்டுக்கு வருது. அந்த பையனை கோர்ட்டுக்கு கொண்டு வராங்களாம். அதான் காலேஜுக்கு எவனும் போகாம எல்லாம் இங்க வந்துட்டானுங்க. குட் மார்னிங். கவர்மெண்ட் வைக்கிறது கருப்பு கோட்டு போட்டாருன்னா கோர்ட்டே கலைஞனப்பா. குட் மார்னிங் மயிலார். குட் மார்னிங். உட்காருங்க. அந்த பையன் ஒரு ஸ்டூடெண்ட், கூட படிக்கிற பொண்ணை லவ் பண்ணிருப்பான் போல இருக்கு. அவ மறுத்திருக்கா. அவளை கம்பல் பண்ணி எங்கேயோ கூட்டிட்டு போயிருக்கிறான். 4 நாளா திரும்பி வரவே இல்லை. அதுக்கப்புறம் அவளோட டெட் பாடி தான் கிடைச்சிருக்கு. அந்த பையனும் கூடவே தான் இருந்திருக்கான். போலீஸ் எஃப்ஐஆர்ல கூட அந்த பையன் எதையுமே மறைக்கல. கிட்னாப்பிங் அண்ட் மர்டர் கேஸா போலீஸ்ல ரெக்கார்ட் பண்ணிருக்காங்க. மை லார்ட், அந்த பையன் ஒரு ஸ்டூடெண்ட். அவன் ஃபியூச்சர். அதுக்கு நாம் என்னையா பண்ண முடியும்? சாட்சிகளை விசாரித்து தான் ஜட்ஜ்மெண்ட் சொல்ல முடியும். வர வர காலேஜ் பசங்க ரொம்ப மோசமாயிட்டானுங்கய்யா. ஹோட்டலில் டான்ஸ் ஆட போன ஒரு வெளிநாட்டு பொண்ணை குடிச்சிட்டு காரில் சேஸ் பண்ணி ஆக்சிடென்ட் பண்ணி கொண்டுட்டானுங்க. அதில் ஒரு பையன் ஸ்கூல் ஸ்டூடெண்ட், சின்ன வயசு. போச்சு, ஃப்யூச்சரே போச்சு. திருச்சியில் ஒரு பொண்ணு லவ் பண்ணி ஏமாத்தினான்னு கத்தியாலே குத்தி கொலை பண்ணிட்டான். அவனும் ஸ்டூடெண்ட் தான். என்னையா பசங்க மென்டாலிட்டி, என்ன மோட்டிவ்யா அவங்களுக்கு? இதனால ஃபியூச்சர் போயிடும் தெரியாது அவங்களுக்கு. விஜயபாஸ் காலேஜ், நந்தன் ஆர்ட்ஸ் காலேஜ் எல்லாம் ஸ்ட்ரைக் அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க சார். குயின் மேரிஸ், ஸ்டெல்லா மேரிஸ், எத்திராஜ் காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாமே ப்ரொசஷன் வந்துட்டு இருக்காங்க சார். ஸ்டூடெண்ட்ஸ் கிரவுட கண்ட்ரோல் பண்ண முடியல சார். ஆர்பிஎஃப் பெட்டர் சார். ஓவர். சக்தி 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 சக்தி, உங்களுக்காக வாதாட வக்கீல் யாராவது இருக்காங்களா? அரசாங்க தரப்புல யாராவது ஏற்பாடு பண்ணட்டுமா? கொஞ்சம் உட்காந்துக்கலாமா? எஸ். தண்ணி வேணும். தண்ணி கொடுங்க. இன்னும் கொஞ்சம் தரீங்களா? அரசாங்க வக்கீல் விசாரிக்கலாம். சக்தி, பி செகண்ட் இயர், கம்ப்யூட்டர் சயின்ஸ். காலேஜ் அட்டண்டன்ஸ் ரிஜிஸ்டர்ல 10% இருக்கு. உன் கான்டாக்ட் ரொம்ப நல்லா இருக்கு. உன் பேர்ல எந்தவித பிளாக் மார்க்கும் இல்லை. எவ்வளவோ ஸ்டூடெண்ட்ஸுக்கு ஹெல்ப் பண்ணியிருக்கேன்னு சொல்றாங்க. ஃபீஸ் கட்ட முடியாதவனுக்கெல்லாம் ஃபீஸ் கட்டியிருக்கியான். புக்ஸ் எல்லாம் வாங்கி கொடுத்துருக்கியான். எவ்வளவு நல்ல பையனா இருக்க. ஏன்பா இந்த சின்ன வயசுல இந்த மாதிரி லைஃபை ஸ்பாயில் பண்ணிக்கிட்ட? சக்தி, என்ன நடந்து நீ சொன்னாதான் சட்டத்தால உனக்கு உதவி செய்ய முடியும். கொன்னுட்டேன் சார். சாருவை கொன்னுட்டேன் சார். ஆமா, கொன்னுட்டேன். கொன்னுட்டேன் சார். காலேஜ்
பல கனவுகளை உருவாக்குற கனவு தொழிற்சாலை. ஸ்கூல் யூனிஃபார்ம்லேருந்து கலர் ட்ரெஸ்க்கு என்ட்ரி. அப்பா அம்மா கண்ட்ரோல்லேருந்து எஸ்கேப். வாழ்க்கையோட முன்னுரையே இங்கே தான் எழுதப்படுது. ஏய் ஸ்ருதி, நல்ல ட்ரெஸ்ஸிங் சென்ஸ் உனக்கு. பாய்ஸை கவர் பண்ணி இப்படி பண்றியா? நாம காலேஜுக்கு வரோம்னா நாம எப்ப வருவோம்னு கைஸ் எல்லாம் வெயிட் பண்ணணும். ஒரு நாளைக்கு ஒருத்தனுக்காவது நம்மள பார்த்து பைத்தியம் பிடிக்கணும். காலேஜ் லைஃப்ல அதாண்டி த்ரில். என்னடி எப்ப பார்த்தாலும் இங்கேயே உட்கார்ந்துட்டு இருக்கானுங்க? இவங்க கிளாஸுக்கே போறதில்ல போல இருக்கு. ஒவ்வொருத்தனுக்கும் மார்க் என்ன தெரியுமா? 5, 6, 8 எல்லாம் சிங்கிள் டிஜிட் தான். இவங்க அப்பா அம்மா ஒன்னும் சொல்ல மாட்டாங்களாடி? சொன்னாலும் புத்தி வந்துட போகுது. என்னடா பார்க்கவே மாட்டாளுங்க? பாப்பா எப்போ? இப்போதான். எல்லாரும் இந்த பக்கம் திரும்புங்க. பாக்குறாளா? ஹலோ, கொஞ்சம் நின்னுதான் பாக்குறது. பையன் ரொம்ப ஃபீல் பண்றான்ல. ஹலோ ஹலோ, நாங்க ஒன்னும் தப்பா நினைக்க மாட்டோம், நின்னு பாக்கலாம். அதான் கேர்ள்ஸ் சைக்காலஜிங்கிறது. நாம அவங்கள பார்க்கணும், ஆனா அவங்களுக்கு பிடிக்காத மாதிரி காட்டிக்கணும். அவங்க நம்மள பார்க்கணும், ஆனா நமக்கு அது தெரியக்கூடாது. தல இந்த கால் நீ புக் எழுதலாம் தல. குருவே ஸ்வீட்டி, சூப்பர் சூப்பர். சக்தி சக்தி, என்னப்பா? இதாண்டா ரூம். எவ்வளவு சூப்பரா வச்சிருக்க. கலர்ஃபுல்லா, ரொமான்டிக்கா. இந்த போட்டோல எங்கடா வாங்கின தம்பி? ஒரு தம் இருக்கு. உங்க அம்மாக்கு தெரிஞ்சா கத்துவா, அதான் இங்க வந்தேன். ஏன்னா அடிக்ட் ஆயிடக்கூடாது, அவ்வளவுதான். அடிக்ட் ஆகிட்டா லங்ஸ் அஃபெக்ட் ஆயிடும், மூச்சு விட முடியாது, சீக்கிரமே ஏஜ் ஆன மாதிரி ஆயிடும், கேன்சர் கூட வரும். நல்ல ஒய்ஃப் அமைஞ்சா கூட லைஃப் என்ஜாய் பண்ண முடியாது. நாம ஒன்னும் அந்த அளவுக்கு போறது இல்லையே. இந்த சனியனை இன்னைக்கா ஒரு நாளைக்கு குடிக்கணும்னு தோணுது. அப்போ கண்டிப்பா வேணுங்கிறீங்க? வேணுங்கிறேன். ஒரு 240, ஒரு 120, ஒரு 30, ஒரு 400 எடுங்க. எதுக்கு? ஏன்னா ஒரு சிகரெட்டே 3 ரூபா விலை. ஒரு பாக்கெட்டை வாங்கினா கூட 30 ரூபா தான். 400 ரூபா இருக்குடா. அப்ப நீங்களே போய் வாங்கிக்கோங்க. எதுக்குடா அதுக்குள்ள கோச்சுக்கிற? உலகத்துல காசு இல்லாம எதுவும் நடக்காதுப்பா. ஆமா, அப்பன்ட்ட பணம் கொடுக்குறது இதெல்லாம் ஒரு வழி. ஏய், 100 ரூபா கூட இருக்குடா. அது அம்மாட்ட சொல்லாம இருக்கிறதுக்கு. ஏண்டா சிகரெட்டே பிடிக்க மாட்டேன்னா நீயே பைக் வச்சிருக்க? சிகரெட் வேணுமா வேணாமா? குர்ரா. என்ன பாக்குறீங்க? ஒன்னும் இல்ல, இவ்வளவு பெரிய வீட்டை பார்த்து பார்த்து கட்டினமே, ஒரு சிகரெட் ஒழிச்சு வைக்க எனக்கு இடம் தெரியாம போயிடுச்சேன்னு பாக்குறேன். அதுக்கெல்லாம் மசாலா வேணும். மசாலா வேணுமா? என் துட்ட குர்ரா திருப்பி. ஏன்? ஏண்டா சிகரெட் நீ தானடா கொடுத்த, அப்பன்ட்டே வியாபாரம் பண்றியா? சரி, சிகரெட் திருப்பி கொடுங்க. கோச்சுக்காதடா. இந்த அது என்ன 240, 30, 120 பிரேக்கப்? அது சத்தியம் தியேட்டர்ல ஒரு டிக்கெட் 80 ரூபா. நாங்க ஒரு 3 பேர் போவோம், அது ஒரு 240. அப்புறம் இன்டர்வல்ல கோக்கு ஸ்நாக்னு அது ஒரு 30. இந்த 120 எல்லாம் நைட் மேட்டர், அதெல்லாம் சொல்ல முடியாது. பீரு கீரா இருக்கும். அதுக்கு மேல என்ன பண்ண போறாங்க பசங்க? மணி 8:30 ஆயிடுச்சு, இன்னும் ஏந்திரிக்கல. அவசர அவசரமா ஏந்திரிச்சு அரையும் குறையமா குளிச்சுட்டு ஓட போறான். ஏங்க அவன் ஏந்திரிச்சானா இல்லையா? தெரியாத. நீங்க அவர் ரூம்ல இருந்தானே வரீங்க. நான் எதுக்கு அவர் ரூமுக்கு போறேன்? ஏங்க அவன் ரூமுக்குள்ள நுழையவே முடியலீங்க. பாத்ரூமுக்குள்ள போனா ஒரே சிகரெட் நாத்தம். அவன் சிகரெட் பிடிக்கிறான் போல இருக்குங்க. இதெல்லாம் நீங்க கண்டுக்கிறதே இல்லையா? கண்டுக்காம இருந்தா பாத்ரூம் மட்டும் நாரும், கண்டுகிட்டோம் வீடே நாரும். எது பெட்டருங்கிற? ஐயோ, அவன் மணிக்கணக்கா பாத்ரூம்குள்ளேயே இருக்காங்கிற. பசங்க வளர வளர அவங்க ஆக்டிவிட்டிஸும் மாறும். இது ஹியூமன் நேச்சர். நம்ம வீட்டுக்குள்ள இருந்து வர மாதிரி இல்லையே. படிக்கிற பையன் ரூம பார் எப்படி கிடக்குன்னு. இதை எடுத்து வைக்கிறதுக்கு எனக்கு மத்தியானம் ஆயிடும்.
இது தானா கத்திட்டு இருக்கு. இவன் குளிக்கும் போதும் பாடணும், தூங்கும் போதும் பாடணும். யார் நிறுத்தினது? அம்மாடா. அத போட்டு விடுங்கம்மா. உங்களை என்ன பண்ணுச்சு? இத போட்டுறேன்ப்பா. ஆமா, பாத்ரூம்ல 2 மணி நேரமா என்ன பண்ணிட்டு இருக்க? சினிமா பாக்குறேன். பாத்ரூம்ல என்ன பண்ணுவாங்களோ அதான் பண்ணிட்டு இருக்கேன். ச்சே. அது சரி, நான் தானே உன்னை குளிக்க வைப்பேன். இன்னைக்கு என்ன நீயே குளிச்சிட்டு இருக்க? கதவை தர, நான் வந்து குளிக்க வைக்கிறேன். போதும் போதும். உங்க தொல்லை இல்லாம நான் இருக்கிறது இங்கதான். நாங்க குளிச்சுக்கிறோம், நீங்க போங்க. எங்க போனா? என்னப்பா ஹார்னை அடிச்சுக்கிட்டே இருக்க? செக் பண்றேன். அப்படியா? நேத்து புது ஹாரன் மாத்தினா? மிஸ்டர் பரந்தாமன். பரந்தாமன். பரந்தாமன், உங்க வீட்டுக்கு புதுசா ஏதாவது பொண்ணு வந்திருக்காளா? பொண்ணு வந்திருக்காளாம்பா. பேரு பிரீத்தி. பிரீத்தியாம்பா. இங்கதான் இருக்க போறாளா? ஆமா, காலேஜ்ல படிக்க போறா. இனிமேல் இங்கதான் இருப்பா. இங்கதான் தங்கி காலேஜில் படிக்க போடலாம்ப்பா. தேங்க்ஸுங்க. நோ மென்ஷன். என்னப்பா, எல்லா டீல்ஸும் வாங்கிட்டேன். போதுமா? இன்னும் ஏதாவது வேணும்? ஏய், அந்த பொண்ணு வந்து ஒரு நாள் கூட ஆகல. அதுக்குள்ள அவளை கவர் பண்ணி சிக்னல் கொடுக்குற அளவு வந்துட்டான். ஏய், பார்த்துப்பா. சக்தி, நாளைக்கும் லிஃப்ட் கொடுப்பல்ல? கண்டிப்பா. எத்தனை மணிக்கு? சேம் டைம். நான் அதே இடத்துல வெயிட் பண்ணுவேன். ஷார்ப்பா வந்துடணும். ஓஎஸ். பை. என்னடா நூன் ஷோவா, பீச்சா, காஃபி டேயா? என்னடா டேய், நீ பண்ணது உனக்கே நல்லா இருக்காடா? எது? ஃப்ரெண்ட்ஷிப்ல எப்படிலாம் பண்ணலாமாடா? நான் என்னடா பண்ணேன்? என் ஃபிகரை நீ தள்ளிட்டு வந்துட்டியடா. உன் ஃபிகரா? அந்த மூணுல எது உன் ஃபிகரு? நச்சுன்னு உன்னை கிஸ் பண்ணிட்டு போனா பார், அவதான் என் ஃபிகரு. அவளா? லவ்வா? பின்ன என்னடா? இந்தா. என்னது? லவ் லெட்டர். இது லவ் லெட்டர் தான். இது லவ் லெட்டர் தான். இது லவ் லெட்டரா? அவ உனக்கு இவ்வளவு லவ் லெட்டர் எழுதிருக்காளா? அவன் எங்கடா எழுதுனா? பின்ன எல்லாம் நான் எழுதுனது. அடா பாவி, குடுக்கவே இல்லையா? குடுத்தானா குடுக்காட்டினா லவ் லவ் தான்டா. ஓ, இது புடி. சாரிடா. இது என்னடா? லவ் லெட்டர். யார் கொடுத்தது? அவ எனக்கு கொடுத்தது. டேக் இட் ஈஸி, வேற ஃபிகர் பாத்துக்கலாம். என்னடி இவ்வளவு லேட்டா வர? ஃப்ரெண்ட்ஸோட சினிமா போயிருந்தமா. வீட்ல சொல்லிட்டு போயிருக்கலாம்ல. இப்போ என்ன பண்ணிட்ட சொல்றதுக்கு? உங்க அப்பா முழிச்சிட்டு இருக்காரு. சாப்பிட்டியா? வேண்டாம், ஃப்ரெண்டோட பர்த்டே பார்ட்டி அங்கேயே சாப்பிட்டேன். ஸ்ருதி,
டாட் 1 minute. Do you know what the time is? Can't you find out in your watch? ஏய் என்னடி அப்பா கிட்ட இப்படி பேசுற? Hey. இந்த மாதிரி அன்டைம்ல சுத்துறப்போ போலீஸ்காரன் பிடிச்சானா என்ன கேஸ் தெரியுமா போடுவான்? ப்ராஸ்டிடியூஷன் கேஸ், பிராத்தல் கேஸ். போன மானம் போனதுதான். அதுக்கப்புறம் தெரியும் நீ விஐபி பண்ணா இல்ல விவிஐபி பண்ணான்னு. இட்ஸ் ராங் ஸ்ருதி. டாட், நான் ஃப்ரெண்ட்ஸோட தான் டின்னர் போனேன், ஃப்ரெண்ட்ஸோட தான் சினிமா போனேன். நீ கூட்டு போன பசங்களா குட்டி பசங்களா? நாப்பிஸ் கரெக்ட் லாலிபாப் சாப்பிட்ட பசங்களா? எல்லாமே வயசு பசங்க தானே? டாட், ஃபர்ஸ்ட் பொண்ணுங்களை எப்படி கண்டிக்கணுங்கிற லாங்குவேஜ் தெரியணும். இது கண்டிப்பு கிடையாது, ஜெனரேஷன் கேப். எனக்கு உங்களை விட நாலேஜ் அதிகம். உங்க அப்பா உங்களை ஸ்மோக் பண்ண வேணாம்னு சொல்லல, ஆனா நீங்க என்ன ஸ்மோக் பண்ணிட்டு தானே இருக்கீங்க. நைட் ஆனா ட்ரிங்க் பண்றீங்க. அம்மா எவ்வளவு சொல்றாங்க கேக்குறீங்களா? எதுக்கு எடுத்தாலும் क्वेश्चन பண்ணிட்டு. ஸ்ருதி, என்னை விட உனக்கு அறிவு ஜாஸ்தி, ஆனா உன்னை விட எனக்கு அனுபவம் ஜாஸ்திமா. குட் நைட். காதுல போட்டா கம்மல், கழுத்துல போட்டா செயின், மூக்குல போட்டா மூக்குத்தி, கால்ல போட்டா கொலுசு. இது எதுலடா வருது தெரியலையே மச்சான். தொப்புல போட்டா தொம்மல். ஆஹா, இப்போவே நீ ஃபைனல் இயர் பாஸ்டா. தேங்க் யூ. நல்லா ரிசர்ச் பண்ணிருக்க மச்சான். அத தொட்டு பார்க்கணுமேடா. யாரா எடுக்கிறது? எடுத்தா எத்தனை பீர்ரா தருவ? எத்தனை பீர் வேணா தரேன்டா. எடுக்கிறேன்டா. எடுக்கிறியா? எப்படிடா? டேய் வண்டியரா, அவள வருஷிக்கிட்டே போ. இதப்பார், இதப்பார் அதிசயம்டா. இதப்பார், இதாண்டா அந்த அபூர்வமான பொருள். ஐயோ, ஓ தேங்க் யூ மேடம். இந்தாங்க. ஐயா, ஏண்டா ஒரு பொண்ணு ஒன்னு அடிச்சிட்டு போறா, வாங்கிட்டு பேசாம நிக்கிற. ஏன் ஒன்னு அடிச்ச? இத்தனை பேர் முன்னாடி மேனஸ் இல்லாம அறிவில. அதுக்கு இங்க பார், சும்மா பாரு. தூ தூ, அவளே பரவாயில்லடா. இப்படி தூப்புங்க, இப்படி தொடச்சுக்குவாங்க. சரி வேணாம். காலேஜ்ல பிரின்சிபல் கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணுங்க. அதுவும் வேணாம். உங்க வீட்டுல உங்க அப்பா கிட்ட எல்லாத்தையும் டீடைலா எக்ஸ்பிளைன் பண்ணி கூட்டிட்டு வாங்க. அதெல்லாம் விட்டுட்டு இது தப்புமா, ரொம்ப தப்பு. கரெக்ட். ஏதாவது அசம்பாவிதம் நடந்துரும். என்னடா என்னடா நடக்கும்? அது என்ன வேணா நடக்கும். டென்ஷன்ல நடக்கிறது எதையும் சொல்ல முடியாது. இங்க பாரு, நாங்க எல்லாம் பாய்ஸ். நாங்க எவ்வளவு ஓப்பனா ட்ரெஸ் பண்ணாலும் எந்த ஆக்சிடென்ட்டும் நடக்காது. நாங்களே ஃபுல்லா கவர்டா வரோம். நீங்க லேசா ஓபன் பண்ணாலே என்னென்னவோ நடக்குது. நீங்க இப்படி வரீங்க. சக்தி, ரொம்ப பேர் சூசைடே பண்ணிக்கிறாங்கடா. மதுரையில போலீஸ் டிபார்ட்மெண்டே கலங்குதுப்பா. இவ்வளோ பேர் முன்னால நீங்க ஃபுல்லா ஓப்பனா வரலாம், போடக்கூடாத இடத்துல ஜுவல் போடலாம். அதெல்லாம் தப்பு இல்ல, ஆனா நாங்க தொட்டா மட்டும் தப்பு. இப்பதான் புரியுது, ஒன்னதான் நான் அடிச்சிருக்கணும். நான் வேணா சிஸ்டருக்கு திருப்பி போட்டுட்டுவா. ஏய் இருடா, அடி பார்க்கலாம். அடி. உன்னை இத்தனை பேர் முன்னாடி தொட்டதுக்கு தானே அடிச்ச. இன்னைக்கு உன் வீட்டுக்கு, உன் பெட்ரூம்க்கு, உன் பாத்ரூம்க்கு சஸ்பென்ஸ் வேணாம், எல்லா இடத்துக்கும் வந்து தொடுறேன். அதுக்குதான் வரேன். ரெடியாரு? ஒரு வயசு பொண்ணு ரூமுக்குள்ள ஏறி குதிச்சு நுழையிறது தப்பில்லை. அவங்க வீட்டுக்கு தெரிஞ்சா எவ்வளவு பிரச்சனையாயிடும். இதெல்லாம் தப்புன்னு அப்ப எனக்கு தோணல. எங்கடி இவ? ஏய் ஸ்ருதி,
காலேஜ்ல சக்தி சேலஞ்ச் பண்ணால வீட்ல என்னடி போய் சொல்லிட்டு வந்தீங்க? வழக்கம் போலதான் கம்பைன் ஸ்டடீஸ். எல்லாரும் இங்கதான் இருக்க போறோம். சக்தி எப்படி வரான்னு பாப்போம். நீ பயப்படாத, நாங்க இருக்கோம். எனக்கு பயம் எல்லாம் ஒண்ணு இல்லப்பா. இன்னைக்கு பியர் பார்ட்டிடி. ஐயோ பீரா? ஏய் எட்ரி, இத வாங்கி மறைச்சு எடுத்துட்டு வரதுக்குள்ள போதும் ஆயிடுச்சு. வேற எங்கடி போக முடியும்? சரி, எங்க அப்பா லேட் நைட்டா வருவாரு. அவர் வரதுக்குள்ள எல்லாத்தையும் முடிச்சிட்டு இடத்த காலி பண்ணுங்க. ஓகே ஓகே, ஓபன் பண்ணு. எப்பவே நின்னுதாயா? அது நீ சொல்றியா? நான் சொல்லணும். லாஸ்ட் டைம் பண்ணது கலாட்டாவா? உனக்கு அடிக்கடி சொல்லியாச்சு. நேத்து கூட நான் இதுதாண்டி என்னடி டிவில இப்படி எல்லாம் படம் போடுறாங்க? நீ வேற, இன்னொரு சேனல் இருக்கு, அதுல இதை விட மோசமா வரும். அப்போ டெய்லி உனக்கு இதுதான் வேலையா? போட்ட பார்க்காம என்னடி பண்றது? எல்லாத்தையும் எடுத்துட்டு போங்கடி.